ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு சுபார்ஸ். இன்றைக்கி வந்து பீட்டில் எப்படி லீஃப் ஃபில் பண்ணலாம் அப்படின்னு சொல்லி நம்ம பார்ப்போம். ஓகேவா? ஏற்கனவே நான் நேற்று போட்ட வீடியோவில் வந்து லீஃப் ஸ்டிச் எப்படின்னு சொல்லி நான் சொல்லி கொடுத்துருக்கேன். ட்ரை பண்ணியிருப்பீங்க. இப்போ பீடு பாருங்கள், மேலேருந்து மூணு பீடாக ஃபஸ்ட்டு 3 பீட் லோட் பண்ணி போடுறேன். அதே மாதிரி பாதி இடத்துல கொண்டு போய் அந்த லாக் போட்டுட்டு திருப்பி 3 பீடு. நம்ம நேற்று சில்க் த்ரெட்டில் போட்டோம் பார்த்தீங்களா, சேம் மெத்தட் தான். மேலேருந்து கீழே 3 பீடை லோட் பண்ணுறேன். திருப்பி ஒரு லாக் போடுறேன். திருப்பி மேலே கொண்டு போகிறேன். அந்த லைன்லே பக்கத்துலேயே ஒரு லாக் போட்டுக்கிறேன். திருப்பி 3 பீடு. பீடு பொறுத்த வரைக்கும் இப்போ இந்த மாதிரி பீடு இல்லைன்னா ஜர்தோசி எதனால் நம்ம லோட் பண்ணுறப்ப ஃபஸ்ட்டு 3 பீடோ இல்லை 4 பீடோ அந்த இடத்துக்கு தகுந்த மாதிரி நம்ம வந்து லோட் பண்ணிக்கணும். மேலே பகுதி வந்து குறுகலாக இருக்கும் பார்த்தீங்களா, அதுக்கு எனக்கு 3 பீடே போதும். நடுவில் வந்து கொஞ்சம் அகண்ட மாதிரி இருக்கிறப்ப அதுக்கு மட்டும் 4 பீடு. அந்த மாதிரி அந்த இடத்துக்கு ஏற்ற மாதிரி 4 பீடோ 5 பீடோ உங்களுக்கு அந்த நீங்கள் போகிற லீவ் சைஸுக்கு ஏற்ற மாதிரி பீடை நீங்கள் லோட் பண்ணிக்கோங்க. மேலேருந்து தான் ஃபஸ்ட்டு ஸ்டார்ட் பண்ணியிருக்கேன். ஸ்டார்ட் பண்ணிவிட்டு இப்போ லாக் போட்டுட்ருக்கேன். திருப்பி கரெக்டாக அந்த லைன்லே ஒரு ஸ்டிச் போட்டுட்டு அதுக்கு லாக்கு. இந்த மாதிரி நம்ம லாக் போடுறப்ப அந்த லாக்கை வந்து நீங்கள் நேராக போடாதீங்க, கொஞ்சம் மேலே போடுங்க. அதுமாதிரி இப்போ கீழே நான் லாக் பண்ணுறேன் பாருங்களேன், இது வந்து கீழே வருது பார்த்தீங்களா, இந்த மாதிரி கீழே வர்றப்ப இப்போ அடுத்து மேலே போகிற லாக் வந்து மேற்பகுதியில் போடணும். சரியா? அப்படி போட்டோம்னா நமக்கு லாக் வந்து வெளியே தெரியவே தெரியாது. இந்த மாதிரி நீங்கள் கரெக்டாக வரிசையாக வச்சு லோட் பண்ணிடுங்க. லோட் பண்ணி ஸ்டிச் பண்ணுங்கள். மெதுவாக பண்ணுங்கள், பொறுமையாக பண்ணுங்கள். ரொம்ப அழகாக இருக்கும். இது பார்த்திங்களா, அழகாக வரும் இது. அதுதான் மறுபடியும் ஃபைனலில் நான் 3 பீடு தான் வச்சுருக்கேன். அந்த இடம் மறுபடியும் குறுகல் ஆயிடுச்சு பார்த்திங்களா, அதனால் 3 பீடு வச்சு நான் அதை முடிச்சுக்கிறேன். மெதுவாக பண்ணுங்கள். பீடு பண்ணுறப்ப இந்த மாதிரி விட்டு போகும். அதனால தான் ஃபுல்லாகவும் லோட் பண்ணாமல் கொஞ்சம் கொஞ்சமாக அப்பைக்கு எவ்வளோ தேவையோ அந்த அளவு மட்டும் நான் எடுத்துக்கிட்டு இருக்கேன். இப்போ ஒன் சைடு முடிச்சாச்சு. ஃபுல்லாக பீட் லோட் பண்ணியாச்சு லீஃப் ஃபில்லிங்கில். இப்போ லெஃப்ட் சைடு அதே மாதிரி நடுவுலேருந்து எடுத்து நம்ம போட்ட மாதிரியே 3 பீடாக உங்களுக்கு நல்லா புரியணும் அப்படின்றதுக்காக தான் மெதுவாக போட்டுட்ருக்கேன். பாருங்கள், பழைய ஸ்டிச்சஸ் எல்லாமே போட்டு பழகுங்க. லீவ் ஸ்டிச் போட்டு பழகுங்க. அப்போ தான் இந்த ஸ்டிச் உங்களுக்கு புரியும். இந்த வீடியோவில் நான் அதோட டிஸ்கிரிப்ஷன் உங்களுக்கு அப்படியே அதில் எல்லாமே தர்றேன். நீங்கள் எல்லாமே செக் பண்ணி பார்த்துக்கோங்க. சரியா? நீங்கள் அதை போட்டு பழகுனா தான் அடுத்து இந்த பீட் லோடிங், ஜர்தோசி லோடிங் எல்லாமே உங்களுக்கு நல்லா புரியும். கரெக்டாக வரிசையாக என்னோடய வீடியோஸ் எல்லாமே ஃபாலோ பண்ணிவிட்டு வாங்க. வித்தின் 1 மந்தில் பழகணும் இல்லையா, அதனால் கரெக்டாக ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு ஸ்டிச் நான் போட்டுட்ருக்கேன். நீங்கள் அதை அப்படியே ஃபாலோ பண்ணுங்கள். திருப்பி ட்ரை பண்ணுங்கள். பழசை மறந்துடாதீங்க. இப்போ இந்த இடம் வந்து கொஞ்சம் கேப் வந்து பெருசாக இருக்கனால ஒரு 4 பீடு இல்லைன்னா 5 பீடு அந்த சைஸுக்கு ஏற்ற மாதிரி. அவ்வளோதான். இதுக்கு நான் ஃபுல் பண்ணிட்டேன். இந்த நடுப்பகுதி வந்து வேறு ஏதாவது ஒரு இதில் கொடுத்தோம்னா அழகாக இருக்கும். சரியா? இதுக்கு வந்து நான் என்ன பண்ணியிருக்கேன்னா சுகர் பீட் எடுக்கிறேன், கோல்டு கலரு. அதை வச்சு நடுவில் வந்து நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி 2 பீடுனாலும் சரி, 3 நாளும் சரி, 4 நாளும் சரி, அப்படியே கொடுத்து ஃபுல்லாக நம்ம கொடுத்துட்டு நடுப்பகுதியை வந்து ஃபில் பண்ணிக்கலாம். இது அழகாக இருக்கும். அதே மாதிரி அவுட்லைனும் அப்படி தாங்க. நீங்கள் வந்து பீட் வச்சு பண்ணலாம், ஜர்தோசி வச்சு பண்ணலாம், கட்டானா பீட் பண்ணலாம், இல்லைன்னா சில்க் த்ரெட் வச்சு பண்ணிக்கலாம். இதே வயலட் கலர் நீங்கள் சில்க் த்ரெட் வச்சு பண்ணிக்கலாம். இல்லைன்னா நம்ம கோல்டு கலர் ஜரி இருக்கும் பாருங்கள், அது காப்பர் எதுனாலும் நம்ம இஷ்டந்தாங்க ஃபுல்லாகவே. இப்போ நான் ஃபுல்லாக அவுட்லைன் கொடுத்துட்ருக்கேன். இது நான் கோல்டு கலர் தான் கொடுத்துட்ருக்கேன். லீஃபுக்கு எட்ஜ் கரெக்டாக கொடுங்க. ஏற்கனவே சொன்ன மாதிரி எட்ஜ் பார்ட் போய் ஒரு குட்டி ஸ்டிச் போட்டுட்டு திருப்புங்க. அப்போ தான் அந்த எட்ஜு ஷார்ப்னஸ் கிடைக்கும். எப்பயுமே நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி தான் 2 லைன் போடுங்க அவுட்லைனு. அப்போ தான் அந்த ஃபிகர் வந்து ரொம்ப அழகாக தெரியும், தூக்கி காட்டும். ஒரு லைனை விட 2 லைன் நீங்கள் போட்டு பாருங்கள், டிஃப்ரென்ஸ் நல்லா உங்களுக்கே தெரியும்.
இப்போ நெக்ஸ்ட்டு வந்து கட்டானா பீடு. கட்டானா பீடில் எப்படி ஃபில் பண்ணுறது? சேம் ப்ராசஸ் தான். எப்படி நம்ம சுகர் பீடுக்கு பண்ணோமோ அதே தான் பண்ணுறேன். அதே மாதிரி 3 பீடோ 4 பீடோ நீங்கள் ஃபஸ்ட்டு சென்டரில் ஸ்டார்ட் பண்ணுறேன். பண்ணிவிட்டு இப்போ ரைட் சைடு. உங்களுக்கு போர் அடிக்கும்னு சொல்லி தான் கொஞ்சம் ஃபாஸ்ட்டாக காட்டிகிட்ருக்கேன். சுகர் பீட் மெத்தட் தான். ஒன்றும் புதுசாக எதுவுமே இல்லை. பீடு மட்டும்தான் மாறி இருக்குது. அவ்வளோதாங்க. ஃபுல்லாக முடிச்சுட்டு அவ்வளோதான். இப்போ நான் அவுட்லைன் கொடுத்துட்டேன். கொடுத்துட்டு நடுவில் இதுக்கு வந்து கட்டானா பீடு வைக்கிறேன். ஓகேவா? வச்சு இதை முடிச்சுக்கிறேன். நெக்ஸ்ட்டு ஜர்தோசி வந்து நான் 3 கலரில் 3 ஷேப்பில் எடுத்திருக்கேன். ஒரே இதான் 3 ஷேப்பில் எடுத்திருக்கேன். ஏன்னா நான் முதலே சொன்ன மாதிரி லீஃபோட பார்ட் வந்து கொஞ்சம் குறுகலாக இருக்கும் இல்லையா? அந்த குறுகலான பார்ட்டுக்கு வந்து குட்டி இது போடுற மாதிரி. கீழே வர வர கொஞ்சம் பெருசான இடம் வேணும்னா பெருசு போட்டுக்கலாம் அப்படின்ட்டு நான் கட் பண்ணி வச்சுருக்கேன். அந்த இடத்துக்கு எது வருதோ அதை நான் அப்படியே போட்டுக்கலான்ட்டு. அதனால தான் நான் வந்து ஜர்தோசி இந்த நம்ம நீடியில் ஃபுல்லாக லோட் பண்ணலை. ஏன்னா சைஸுக்கு ஏற்ற மாதிரி எடுத்துக்கணும் இல்லையா? நீங்களும் அந்த மாதிரியே ட்ரை பண்ணுங்கள். சேம் தான். மேலேருந்து கீழே வர்றோம், லாக் போடுறோம். திருப்பி மேலே செயின் போட்டு ஒரு லாக் பண்ணிக்கிறோம். மறுபடியும் ஒரு ஜர்தோசி எடுத்துக்கிறேன். இப்போ பெரிய ஜர்தோசி போடுறேன் பாருங்கள், கொஞ்சம் லென்த்தாக. ஜர்தோசி கட் பண்ணுறப்ப மெதுவாக கட் பண்ணுங்கள். குழந்தைங்க இல்லாத இடத்த பார்த்து கட் பண்ணிக்கோங்க. ஃபுல்லாக ஃபில் பண்ணிட்டேன். இதுக்கு நான் வந்து சில்வர் எடுத்திருக்கேங்க. ஜரி மாதிரியே சில்வர் எடுத்திருக்கேன். சில்வரில் எடுத்து அதை அப்படியே நான் அவுட்லைன் கொடுத்துக்கிறேன். அழகாக இருக்கும் இது. வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ.